ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளோட விநாயகர் சதுர்த்திக்கான ஆஃபர் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? காணிப்பாக்கம் விநாயகரை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ விநாயகர் வந்து நம்ம ஸ்டாக் எடுத்துட்டோங்க. ஸோ அழகாக இனிமேல் வந்து குக்கீஸோட டிஸ்பேச் பண்ண வேண்டியது தான். முதல்ல வேல் கொடுத்தேன், அப்புறம் பாபா ஸ்டாச்சு கொடுத்தேன். இப்போ விநாயகர் சதுர்த்திக்காக காணிப்பாக்கம் சுயம்பு விநாயகர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். நான் பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா விவான் ப்ரெக்னன்சி டைமில் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலெலாம் போயிட்டு வந்து அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த விநாயகர் ஸ்டாச்சு ஒரு குக்கி 1500 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து குக்கீஸும் ரெடி ஆகிடுச்சு, அது மாதிரி ஸ்டாச்சஸும் வந்துச்சு. இனிமேல் நம்ம அழகாக டிஸ்பேச் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரலுமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஆஷாஸ் குக்கீஸ்க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், மைதா, ஒயிட் சுகர் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் லாஸ்ட் டே நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். மனசை விட்டு நிறைய விஷயம் பேச போகிறேங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் வரலையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து எப்பவுமே அந்த லானில் விளையாடிட்டு இருப்பாங்களே பசங்க, விவான் குட்டி வந்து ரொம்ப சோகமாக தனியாக உட்காந்துருந்தான். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அப்பா பால் கொடுக்கல, அவனை விளையாட்டில் சேர்த்துக்கல, இருந்தாலும் கோச்சிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லி ரேவன் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தான். ஸோ இவன் இப்போ ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது குழந்தைங்க பண்ணுறது இல்லையா? என்னம்மா பண்ற? ஸோ என்னை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அவருக்கு. என்னை வேகமாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா அங்கே வந்து நிறைய உங்களுக்கு குட்டி குட்டி ரேபிட்லாம் இருக்குது. ஸோ அதை காட்டுறதுக்காக வேகமாக என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். தொடாத, அதை காலை பிடிச்சி தூக்கணும், கால் பிடிச்சி தூக்கணும். ரேபிட்டை பொதுவாக காதை பிடிச்சி தான் தூக்குவாங்க இல்லையா? எனக்கு அது ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா நான் ரேபிட் தூக்குனதே கிடையாது. நார்மலாக நம்ம நாய்க்குட்டி பூனைக்குட்டியில் எப்படி தூக்குவோம் அந்த மாதிரி தூக்கக்கூடாது, காதை பிடிச்சி தான் அது தூக்கணும்னு சொல்லி அங்கே சொல்லியிருந்தாங்க வளர்க்குறவங்க. ஸோ நான் தங்கியிருந்த அந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கூட இன்டர்நேஷ்னலாக சூப்பரான ஆக்டிவிட்டீஸ் இருந்துட்டு அதோட சேர்த்து இந்த மாதிரி அழகான பன்னீஸும் வச்சுருக்காங்க. கலராக அந்த ஒயிட்டு, பிளாக்கு, ஃபான் கலர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஷ் கலர்னு சொல்லிட்டு நிறைய விதமான கலர்ஸில் வச்சுருந்தாங்க. குழந்தைங்க பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. குழந்தை மட்டும் இல்லை, நம்மளும் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனோம். இந்த தூக்குறியா? வெயிட்டா இருக்கே. இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாரு. ஸ்மெல் வருது. நாங்கள் தங்கியிருந்த 4 நாளுமே பார்த்திங்கன்னா மேஜிக் மாதிரி 12 மணி வரைக்கும் பல்ல காட்டும் வெயில். அதுக்கப்புறம் பொலன்னு மழை பெய்யும். அண்ட் ஃபாகு, மிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வெதரே ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கிளைமேட் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்குள்ளே மழை பெய்யறதுக்குள்ளே விவான் குட்டியே பார்க் கூட்டு போயிட்டு வந்துடலாம். அவனுக்கு பார்க்குன்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ நம்மளோட அந்த ரெசார்ட்குள்ளேயே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அண்ட் பார்க்கு பின்னாடியே வந்து ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் வ்ளாகில் காமிச்சிருப்பேன். ரொம்ப அழகாக, ரொம்ப அப்படியே நமக்கு சூத்திங்காக இருக்கும் அந்த சவுண்ட் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கும் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. பட் நம்ம விளையாடணும்னா சிரிச்சு போடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். என்ன தான் வயசானாலும், என்ன தான் வளர்ந்தாலும் இந்த மாதிரி பார்க் பார்க்குறப்போ நம்மளும் வந்து இந்த மாதிரி சறுக்கு மரம் ஆடணும், அப்புறம் ஊஞ்சல் ஆடணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களை எத்தனை பேருக்கு ஸ்டில் நீங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்னா நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய உருவமாக இருக்கீங்க, இதெல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அதெல்லாம் பேசுகிறாங்க, பேசிட்டு போட்டோம், நம்ம ஜாலியாக நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலான்னு எத்தனை பேர் நினைப்பீங்க? எனக்கும் அப்படி தான். ஸோ என் ஹஸ்பண்ட் கூட இருந்துட்டாருன்னா யார் என்ன நினச்சாங்க, நம்ம ஜாலியாக இனிமேல் சின்ன பிள்ளை மாதிரி விளையாடணும் அப்படின்னு ஆசை வரும். என்னதான் பசங்க கூட ஜாலியாக விளையாடினாலும் ஹஸ்பண்ட் கூட வந்து நம்ம சேர்ந்து இந்த மாதிரி பிடிச்ச விஷயங்கள் ஊஞ்சலாடுறதுலாம் பண்ணுறப்போ நம்மளே அறியாமல் ஒரு ஸ்மைல் நம்ம ஃபேஸில் வந்துடும்ல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கோல்டனான மூமெண்ட்ஸ் தான் நினைப்பேன். ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்குறதுன்றது ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம். நம்ம என்ன தான் வந்து பிஸியாக வந்து ஒர்க்கில் இருந்தாலும், என்ன தான் வேலைன்னு ஓடினாலும், மாதத்தில் ஒரு நாள் நம்ம ஃபேமிலிக்காக கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. எப்படி நம்ம வந்து பாடி டீடாக்ஸ் பண்ணுறோமோ, மைண்ட் டீடாக்ஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ
ரூமுக்கு போனோடனே ஆஸ் யூஷுவலாக என்னது விவானோட பாட்டில் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணணும். ஏன்னா நான் வந்து ஸ்டில் அவன் வந்து என்ன தான் சாப்பாடு கொடுத்தாலும் தூக்கம் வரப்போ அவனுக்கு அந்த ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து கையோடவே வந்து ஸ்டெரிலைசர் எடுத்துகிட்டு போயிடுவேன். எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ குழந்தையோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதனால் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லவ்லாப்போட ஸ்டெரிலைசர் தான். சூப்பராக நம்மளுக்கு ரொம்ப குயிக்காக நம்மளுக்கு வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி கொடுத்துருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட்லேருந்து எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ என்னை பொறுத்தவரையுமே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைங்களை கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து போகிறது தப்பே கிடையாது. ஸோ நம்ம வந்து அங்கே போய்ட்டு நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலான்றதை விட கம்ப்ளீட்டாக ஸ்டெரிலைஸ் பண்ணது பெஸ்ட். இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டைம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 இருக்குங்க. வெளியில் ஷாப்பிங் போகலான்னு கிளம்பிட்டோம். நாளைக்கு ஊருக்கு போகிறோம். ஸோ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது வாங்கிட்டு போகணும் இல்லையா? நம்மளை எதிர்பார்க்குற மக்கள் இருப்பாங்க, என் அம்மா, என் தங்கச்சி, என் மாமியார், அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போகலாம். கிஃப்ட்ஸ்ன்னு என்ன இருக்குது பெருசாக? கொடைக்கானலில் அம்மாவுக்கும் மாமியாருக்கும் தைலம் வாங்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு சாக்லேட்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி தான் நான் நினச்சி கிளம்புனேன். பட் போகிறப்ப பார்த்திங்கன்னா என்னோடய செருப்பு அறந்து போச்சு. ஸோ செருப்பும் வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ 7 மணிக்கு மேலே கிளம்புறப்போ செம்ம கிளைமேட், சில்லுன்னு ஒரு சின்ன காற்று, மழை பெய்யல. பட் இருந்தாலும் ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த எதமான ஒரு அட்மாஸ்பியர்னு சொல்லலாம். அந்த மாதிரி சூப்பரான ஒரு கிளைமேட் அப்போ இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து வாக் பண்ணிகிட்டே போகிறோம் 4 பேருமே. என் விமானக்குட்டியை ஹஸ்பண்ட் தூக்கிட்டார். இல்லைன்னா எல்லா ஷாப்லையும் நிறுத்தி எல்லாமே கேட்பான். ஏன்னா எல்லா ஷாப்லையுமே உங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ், கேண்டீஸ் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அந்த குட்டி அந்த என்ன சொல்லுவாங்க, சிக்கன் மாதிரி, அதாவது என்ன சொல்லுவாங்க, கோழி குஞ்சு மாதிரி பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்து அதை வேணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கும் அந்த பொம்மை ரொம்ப தான் பிடிக்கும். அழகாக கீ கொடுத்தா டிக்குன்னு நான் நடந்துகிட்டே போகும் இல்லையா? ஸோ அதனால் அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ அங்கே ஒரு பேட்டா ஷோரூம் வந்தது. ஸோ அங்கே போயிட்டு செப்பல் பார்த்தோம். இந்த செப்பல் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஹஸ்பண்ட். ஸோ அவரோட சாய்ஸ் எப்பவுமே நல்லாயிருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு இந்த செப்பல் வாங்கியாச்சு. அண்ட் அதே மாதிரி ரேவந்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ராக்ஸ் மாடலில் ஒரு ஸ்லிப்பர் வாங்கியாச்சுங்க. இதுக்கப்புறம் வேற எங்க வாங்க சாக்லேட் வாங்க போயிடலாம். ஸோ அம்மாக்கும் உமாக்கும் வந்து கண்டிப்பாக நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போவேன். ஏன்னா உமா குட்டிக்கு சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அம்மா சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க, சுகர் இருக்கிறதுனால. அவங்களுக்கு வந்து என்ன வேணும், ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் கேட்பாங்க. அதனால் நம்ம கிளம்புறப்ப வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மேங்கோ ஜெல்லி ரொம்ப பிடிக்கும் உமாக்கு. அது அங்கே வந்து குட்டி குட்டியாக பீசஸாக விற்றுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிற அக்காவுக்கு எல்லாருக்குமே வந்து சாக்லேட்ஸ் வாங்கியாச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாலுமகேந்திர சாரோட ரெட்டை வாழ்க்குரிய படம் போட்டாங்க ராஜ் டிவியில். உட்காந்து அக்கடான்னு ரிலாக்ஸாக எல்லோரும் அந்த படம் பார்த்துக்கிட்டு அந்த நைட்டை கழிச்சோங்க. திருப்பி மார்னிங் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆச்சு டே. காஃபி நிம்மதியாக குடிக்கலான்னு எடுத்து வாயில் வைக்கிறேன். பின்னாடியே என் பையன் வந்துட்டான் பாருங்கள். எப்படி தான் தெரியும் தெரியல, அம்மாவுக்கு அந்த டைம் காஃபி தான் அப்படின்னு தெரியும். அந்த டைம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், எதுக்கு அம்மா ஃப்ரீயாக ஒன்றுன்ற மாதிரியே வந்து டாய்ஸோடு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான். என்னை நிம்மதியாக ஒரு சிப் காஃபியே குடிக்கவே விட மாட்டேன். ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அந்த கப்பனை கீழே வைக்கிற மாதிரி தான் பண்ணுவான். ஸோ நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது, காலையில் அந்த காஃபியை கொஞ்சம் அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே குடிக்கலான்னு ரொம்ப ஆசையாக வெளியில் வந்து உட்காந்து குடிக்க ஆரம்பித்தேன். அது பொறுக்கில் வந்து எல்லாத்தையும் கீழே போட்டு பாருங்கள், நான் கப்பை கீழே வச்சு என்னோட அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ரீசெண்ட் டைமில் நான் ஒரு விஷயம் நல்லா கற்றுக்கிட்டேங்க. நம்ம நிறைய விஷயம் விட்டு கொடுத்துருவோம். ஹஸ்பண்ட்காக, குழந்தைக்காக, இன்லாஸ்க்காக, நம்ம பெற்றவங்களுக்காகன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து, ஓகே இவங்க ஹாப்பியாக இருக்காங்களா, சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துருவோம். பட் நான் என்ன கேட்குறேன்னா, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு பழமொழி இருக்குங்க. அதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான். ஓவராக விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள இழுச்சாயின்னு சொல்லிட்டு தலையில் பட்டம் கட்டி உட்கார வச்சுருவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸும், நம்ம ஒரு தாட்ஸுக்கு, நம்மளோட சிந்தனைக்கும் நம்மளுக்கான ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி போயிடும். பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நல்லவங்களா இருந்துட்டு எல்லாருக்கும் தலைமையில் தூக்கி வச்சு ஆடுவோம் இல்லையா? அப்போ என்ன ஆகும், கூத்து தான் செய்யும். ஸோ எப்போவுமே யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிங்க அப்படின்னா அது இடத்துல அது இருந்ததுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால நல்லவங்களாக இருக்கலாம், பட் ஓவர் நல்லவங்களாக இருந்தாலும் அது நமக்கே நல்லது கிடையாது. ஸோ அதை நான் ரீசெண்ட் டைமில் நிறைய புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதான் லைஃப் இஸ் அ லேர்னிங் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு விஷயம் கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கிட்டு நம்ம அதை வந்து நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, நம்ம உண்மையிலே ரொம்ப ஷார்ப்பான ஒரு பர்சனாலிட்டி பில்ட் பண்ணலாம். இது என்ன ஷார்ப்பான பர்சனாலிட்டி யோசிக்கலாம் இல்லையா? ஸோ ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது வந்து திணறாமல் டக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ஷார்ப்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் நாங்களும் சாப்பிட்டா, சிவான் குட்டி வெளியில் வச்சு லானில் வச்சு ஊட்டிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு வந்து அந்த கிரிக்கெட் விளையாடணும். அப்போ தான் வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் தூக்கம் வரும். ஸோ விளையாடிட்டு இருக்காங்க. அப்பா விளையாட விடாமல் சிவான் குட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல தான் நான் வந்து அந்த ரீல் எடுத்தேன். ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை பேர் அந்த ரீல் பார்த்தீங்க? ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் விளையாடுறப்போ பின்னாடியிலேருந்து அந்த புதுசாக ஒரு இப்போ ட்ரெண்டிங் ஆகிடுச்சு இல்லையா, மலையாளம் பாட்டு ஒன்று, கைத்தட்டி குப்பி அடிப்பாங்களா, அந்த மாதிரி அடித்து செம்ம ஃபன்னாக போச்சு. சில பாருங்கள் ரூம் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, 12 மணிக்கு மேலே ஃபுல்லாக மிஸ்ட்
மிஸ்ட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூர ஆரம்பிக்கும். அண்ட் மழை கொட்டுன்னு கொட்டும். எவ்வளோ மிஸ்ட்டு பாருங்கள். இதெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் அப்படியே பால்கனியில் உட்காந்து திருப்பி இதை எப்போ பார்க்க போகிறோம், திருப்பி நம்ம எப்போ கொடைக்கானல் வரப்போகிறோன்ற மாதிரியே ஒரு ஃபீலோட அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் விவான் குட்டி காஃபி கேட்குற அழகு பாருங்களேன், எப்படி கேட்குறான் பாருங்களேன். விவான் என்ன வேணும்? என்னது என்னது என்னது? நல்லா என்ஜாய் பண்ணியா விவான் குட்டி? நீ என்ஜாய் பண்ணியா? எப்படி இருக்கு சாக்லேட்? எப்படி இருக்கு? நல்லாக்கா? ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு. லஞ்ச் மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய உணவுன்னு சொல்லிட்டு ஒரு லஞ்ச் மெனு இருக்குங்க. ஸோ மண்பானையில் பண்ணுவாங்க. நம்ம இத்தனை நாள் அதை சாப்பிடல. இன்றைக்கி வந்து போகிற அன்றைக்கி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு அதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு மண்பானையில் சமைச்சா பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபுல் மெனுவே வந்து அவங்க மண்பானையில் சமைச்சு தான் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த வெதரை விட்டு போகவே முடியலன்ற மாதிரி பாருங்கள். அவ்வளோ மழை கொட்டுன்னு கொட்டுது. ஸோ இந்த மழையில் சுட மண் சட்டியில் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக கார் எடுக்க ஆரம்பித்தோம். இந்த ஒரு 4 நாள் அமேசிங்காக இருந்தது. என்னோடய ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலி டைம் எடுத்த மாதிரி பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலை தாண்டி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு 4 நாள் இருந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ரெசார்ட் அமோகமாக இருக்குது நீங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நாங்கள் எங்கேயுமே வெளில போவோம்ப்பா, நம்ம வந்து ஒரு ரெசார்ட்டுக்குள்ளேயே சுற்றலாம் அப்படின்றதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இந்த ஹோட்டல். உங்களுக்கு வந்து கோடை இன்டர்நேஷ்னல். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து பார்க்குறேன். ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணும். மனசார இந்த விஷயத்தை இந்த ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ் மெனு இருக்குது, நான்வெஜ் மெனு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சட்டியில் செஞ்ச சமையல் தான். ஸோ மேரி அக்கா சூப்பராக சிரிச்ச முகத்தோடு நம்மளுக்கு பரிமாறிட்டாங்க. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நம்ம கோடை இன்டர்நேஷ்னலுக்கும் கொடைக்கானலுக்கும் பாய் சொல்லி நம்ம வீடு சென்னைக்கு கிளம்பியாச்சு. ஸோ சென்னைக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட ஃபேமிலியை பார்த்தோம். நம்ம ஃபேமிலி யார்? மங்கி கூட்டம் தான். இதை பாருங்கள், கார்ன்லாம் வாங்கிட்டு மங்கி கொடுக்கலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து நம்ம வந்து போகிற வழியில் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஹாய் பை சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாப்பியாக ஃபேமிலி டைமோடு சேர்த்து ஃப்ரெண்ட்ஸையும் எண்ட் ஆஃப் அந்த நம்ம ட்ரிப்பில் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஒரு கொடுத்த ட்ரீட்டெல்லாம் ஏற்றுக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ வெயிட்டிங்காக இருக்காங்க பாருங்கள். ஸோ அழகாக வந்து சூப்பராக ஜம்முன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த கொடைக்கானலில் நம்ம மலை இறங்குறப்போ ஒரு மலையிலையுமே ஒரு அந்த கேர்வ்லையும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த நீர்வீழ்ச்சி இருந்தது. ரொம்ப ரசிச்சுக்கிட்டே கிளம்பிட்டோம். என்னடா ஸ்விட்சர்லாண்டு இதை பாடுறா இங்கே பாடுறா அப்படின்ற மாதிரி அழகான ஒரு கிளைமேட். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. இதே மாதிரி நீங்கள் ஹாப்பியாக ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.